ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபின்னு சொல்லி கேட்கலாம் வாங்க அம்மா கிட்ட. ஆமாம், மட்டர் பன்னீர்மா. இன்னைக்கு மட்டர் பன்னீருக்கு தேவையுள்ள பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இது வந்து வதக்கி அரைக்கணும். இதுக்கு தேவையுள்ள மசாலா. அதுக்கப்புறம் இது தனி மிளகாத்தூள், இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான். இது கரம் மசாலா, இது வந்து கறி மசாலா, இது வந்து தனியா பவுடர். ஓகே, மஞ்சப்பொடி போடணும்னு இல்லை இதுக்கு. இப்போ பேன் வச்சுலாம் போட்டு ஒரு 2 ஸ்பூனு. எத்தனை ஸ்பூன்மா? ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. 3 ஸ்பூன் போட்டு இது வறுத்துக்கலாம். என்னம்மா வறுக்கிறீங்க? இது வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையில்லை போட்டுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ மசாலா போடுறோம்ல. நான் 1 போடுறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போடுறதுக்காக வதக்கணும் நல்லா. இது உங்களுக்கு அப்படி வதக்காமலே நார்மலாகவே அரைச்சி நீங்கள் போடனா கூட போடலாம், அர்ஜென்ட்டில் செய்யணுன்னா. இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். தக்காளியில் சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டாவே போதும், அரைச்சிடலாம். இதை சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வதக்காமல் கூட செய்யலாம். இது உங்களுக்கு அர்ஜென்ட்னா செஞ்சிடலாம். இது வதக்கி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்துருச்சுமா. இது நல்லா. இது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் கொஞ்சம் வதக்கிட்டு இது அரைச்சிடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இது வச்சிடலாம். நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு இது மசாலா அரைச்சிடலாம் ஆறின பிறகு. இப்போ பன்னீர் வறுத்துடலாம். கோல்டன்னா கொஞ்சம் வறுத்துக்கலாம். கோல்டன் பதத்துக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பன்னீர் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். ஜாரில் இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டுக்கணும். இதில் அரைக்கிறதுக்கு வச்சுட்டேன் இது மசாலா. இப்போ வந்து பன்னீரும் வறுத்து வச்சுட்டேன். இதுக்கு சூடு தண்ணி வச்சுருக்கேன் நான். சூடாகிடுச்சு தண்ணி. இந்த பன்னீர் எடுத்து சுட தண்ணியில் போட்டுடணும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுடலாமா? இதெல்லாம் மிளகாத்தூள் தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுக்கலாம். அரைச்ச மசாலா போட்டுடலாம். வந்து வேக வச்ச பட்டாணிமா. இது 75% வேக வச்சது. இப்போ வந்து இந்த மசாலாலே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகணுமா. இந்த பட்டாணியும் நல்லா சாஃப்டாகும். கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சுமா. இது வந்து பன்னீர் போட்டுடலாம். தண்ணியில் போட்டோம்ல, போட்டுடலாம் பன்னீர். பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சுடு தண்ணியில் போட்டு வச்சா. வெளியில் வச்சோன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். சூடாகவே இதெல்லாம் பன்னீர் போட்டோம்மா. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆட்டும். இது காலிஃப்ளவர்மா. இது வறுக்க போகிறேன். சிக்கன் மாதிரி வறுத்துற போகிறேன். சிக்கன் காலிஃப்ளவர் 65. இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சுடு தண்ணி வச்சிடலாம். சூடாகிடுச்சு தண்ணி. காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். மூடிடலாம். தண்ணி வச்சு காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பாதி ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இது வந்து சிக்கன் மசாலா. உப்பு ஒரு பாதி ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும்.
கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டேனாமா அதுதான் ஈரப்பதம், தண்ணி எல்லாம் போடக்கூடாது. அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும் தயிர்லேயே. இது ஊற வைக்கணுன்ட்டு ஒன்றும் இல்லை, இது உடனே வறுத்து சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் வறுத்துடலாம். பேன் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுமா, போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? பாருங்க காய்ஸ், மட்டர் பன்னீர் காலிஃப்ளவர் 65 எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க காய்ஸ். ஆயிடுச்சுமா. பாருங்க காய்ஸ், கலர் சூப்பராக வந்திருக்கு. காலிஃப்ளவர் பக்கோடா கூட சொல்லலாம், 65 கூட சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காய்ஸ். மட்டர் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய், அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.